நாட் பிகாஸ் எங்க அப்பா வந்து முரளினால வந்துட்டு இந்த டைட்டில் வந்து இதே முரளி அப்படின்னு வைக்கலான்றதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம இதயம் பத்தி பேசும்போது வி டாக் அபவுட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். இன்னைக்கு வந்து கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் தேர்ஸ் சம்திங் கால்ட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், தேர்ஸ் லஸ்ட் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒருத்தங்களை பார்த்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா அதுவே ஒட்டான்னு நினைக்கிறேன். அங்கேயே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே ஓடி. ஆமா அப்படியே முடிஞ்சிடும். ஃபஹத் ஃபாசில் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுனால இதுல ஃப்ரெண்ட்ஸோட பாதிப்பும் இருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லையா? யூ ஆக்சுவலி ரீக்ரியேட் சம் மோமெண்ட்ஸ் ஃப்ரம் த சிட்காம் ஆல்சோ. மேபி இருக்கும். என்ன மேபின்றீங்க? ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் த ஹோல் ஃபிலிம் வாஸ் மேட் ஆன் தி எடிட்டிங். ஏன்னா வந்துட்டு எங்ககிட்ட அவ்வளோ கண்டென்ட் இருந்தது. இதே படம் யோசிச்சாலே பொட்டு வைத்த வட்டனில் பாட்டு மைண்டில் ஓட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரமாக அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு மைண்டில். நானே அந்த பிட் எல்லாமே நீங்கள் அது ஒரு சீக்வன்ஸில் யூஸ் பண்ணுறீங்க அந்த பாட்டு. பட் இன்னைக்கு வந்து அது இது பார்க்கும்போது somewhere my dad has the same scar அப்படின்னு சொல்லி தோணுது. Really? Yeah, and it was very fascinating to me that அவருக்கும் இதே இடத்துல அந்த ஸ்கார் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம லூப் ஐடியா எங்கெல்லாம் லூப் எங்க வருது அப்படியே அப்படி பாருங்க. So that's how I came up with this theory that loop exists. வணக்கம் ஆகாஷ், அத்தர்வா. ஹை, நம்ம எதுக்கு இருக்கோம் கான்டெக்ட்லாம் செட்டே பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இதே முரளி ரிலீஸ் ஆச்சு லாஸ்ட் வீக் அண்ட் ஐ ஹேவ் பின் டோல்ட் தட் இட்ஸ் டூயிங் ரியலி வெல். ஸோ மேபி அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ரெண்டு பேர் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஐ எம் டோல்ட் தட் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபிலிம்ஸ் இன் யுவர் கரியர் அப்படிங்கிற மாதிரி பரவலாக பேசப்படுது. அப்படியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐ மீன் வாட் ஆர் த ஃபீலிங்ஸ் லைக் ஃபார் யூ ரிலீஸ் ஆன இந்த ஒரு வாரத்தில்? No, I think I feel content at this point because we've been traveling over the script I think the last 4 years போல. ஆமா. நான் ஆகாஷை மீட் பண்ணி ஆயிடுச்சு 4 வருஷம் ஆயிடுச்சு. Before Aakash became a producer and everything. First director தான் நான் ஆகாஷை மீட் பண்ணேன். And அப்போலேருந்தே இந்த படம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. And after that I think it's been a long journey இல்லையா? So I always tell that சரி till the very end we pushed the film and everything and after that result is not in my hand. But it is somewhere I knew that this was somewhere close to my heart and everything, and of course title irukradala idhe murali அப்படிங்கற ஒரு title இருந்ததால there was a little bit of pressure saying that okay this has to do well and everything. And I think overall when people go and see the film they seem to like it. So அந்த விதத்துல I'm really happy and content I feel. சரி, படம் ஹாப்பியாக தான் இருக்குது. ரொம்ப வருஷம் ஆசைப்பட்டு எடுத்த படம். ஸோ மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு தான் ஆசைப்பட்டோம். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது சார். இதயம் அப்படின்றது ஒரு பிராண்ட் இல்லையா? அது உங்களுக்கு இப்போ ஐம் ஷூர் இட்ஸ் ஆல்சோ வெரி எமோஷனல் ஃபார் யூ பிகாஸ் ஆப்வியஸ்லி your dad did the film and there is all these emotional layers under that film as well. உங்களுக்கு அந்த படத்தினுடைய லெகசி பொறுத்த வரைக்கும் வாட்ஸ் உங்கள் மனசில் நிற்கிற விஷயம் என்ன? இதயம் அப்படின்ற ஒரு ஐடியா பொறுத்த வரைக்கும், அந்த படம் பொறுத்த வரைக்கும். அது வந்துட்டு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் லவ் ஸ்டோரி. இதயம் நான் பார்க்கும்போது நான் ரிலீஸ் ஆன டைமில் நான் இதயம் பார்க்கல. ஐ வாஸ் டூ லிட்டில், ஐ மீன் ஐ வாஸ் ஸ்டில் அ கிட். நான் அப்போ பார்க்கல. ஐ திங்க் ஓவர் டைம் எனக்கு எப்போ வந்து சினிமா மேலே ஒரு ஆசை வந்ததோ ஈர்ப்பு வந்ததோ அப்போ தான் வந்து பார்த்தேன் அந்த படத்தை. அண்ட் ஐ லவ்ட் இட். எனக்கு வந்துட்டு இந்த உருகி லவ் பண்ற கதைகள் இல்லை வந்து ஹார்ட் ஹிட்டிங் ஃபைட்டே இல்லையே அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணலையா? ஆக்ஷன் இன்னும் நிறைய வேணும் அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இல்லையே? இல்லை, அந்த படத்தை தேவைப்படல. அது இன்டர்னலாவே ஆக்ஷன் போயிட்டே இருந்தது அவங்களுக்குள்ள. லைக் லாட் ஆஃப் கான்ஃபிளிக்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இல்லை. பட் சம்வேர் இதேமா பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப லேயர்டா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அ லாட் ஆஃப் திங்ஸ் இமோஷன்ஸ் வந்துட்டு அன்ஸ்போக்கனாக இருந்தது. அண்ட் ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற எமோஷன் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. பட் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அது கன்வே ஆகிட்டே இருந்தது. பட் ஹேவிங் செட் தட் இன்னைக்கு வந்துட்டு நம்ம தியேட்டருக்கு ஒரு படம் எடுக்கும் போது அஃப்கோர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம்லேருந்தே நான் இந்த படத்தை பற்றி எவ்ரி டைம் ஐ கோ டாக் அபவுட் இதே முரளி நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா இட்ஸ் நாட் பிகாஸ் எங்கள் அப்பா வந்து முரளினால வந்துட்டு இந்த டைட்டில் வந்து இதே முரளி அப்படின்னு வைக்கலான்றதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து ஜென்ரலாக ஒருத்தன் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் சொல்ல முடியலன்னா
நம்ம கலாய்ப்போம் இல்லையா, நீ என்னடா இதே முரளி மாதிரி. கரெக்ட். ஸோ ஐ see that as an emotion. அதை தாண்டி வந்து I don't see anything. Yes, to me it is very personal because it has my father's name attached to it. But அதை தாண்டி I think இதே முரளி has become an overall emotion. புரியுது. அண்ட் நான் வந்துட்டு இந்த படம் வந்து கதை கேட்கும்போது நான் ஒன்று தான் கேட்டிருந்தேன், ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருக்கு இது, we are making it a fun story because இதே முரளி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா as much as it talks about one side love and everything, it is about friendship or group of friends, how they play towards each part of their lives, each part of each one's lives. அண்ட் அதை தாண்டி வந்து ஒரே லைன்ல இதே முரளி பத்தி பேசணும்னா இட்ஸ் a slice of life தான். லைஃப் பத்தி ஒருத்தர் கிட்ட சொல்லணும்னா how do we narrate it? We'll obviously tell the best moments of it, இல்ல the most impactful moments. ஒரு விதத்துல ஹைலைட் ரீல் மாதிரி. ஹைலைட் ரீல் மாதிரி தான். ஸோ அதோட ஹைலைட் ரீல் தான் வந்துட்டு இதே முரளி அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட் பண்ணிக்கோ, வேர் he talks about his love life and everything and how he was not able to convey his feelings. So that's how I see it. ஆகாஷ், உங்களுக்கு இந்த படம் எழுதுறதுல எடுக்கிறதுல தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாத ஒருவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். இது அந்த அந்த படத்தினுடைய ஒரு பாதிப்புல இருந்து உருவானதா நீங்க பார்ப்பீங்களா, இல்ல இது பொருத்தமா இருந்துச்சு அதனால we use that brand ன்ற மாதிரி பார்ப்பீங்களா? இல்லை அப்படி இல்லை, எழுத மீன் லைக் கதை வரும்போதே இந்த மாதிரி ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி எழுதலாம். லைக் ஒருத்தனுக்கு லவ், ஒரு கன்ஃபெஸ் பண்ண தெரியாத ஒரு ஹீரோ, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு எழுதுனா ஆரம்பிச்ச ஐடியா. அப்புறம் அதோட மெயின் படம் ரொம்ப இதயம் படம் அந்த ஒரு பாதிப்பு இருக்கும், அந்த கேரக்டர், அந்த சாங்ஸு. ஸோ அதை மேஜர் இன்ஸ்பிரேஷன் அதுதான். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கேரக்டர் எழுதி அந்த கதை அப்படியே ஃபுல் பண்ணி அப்புறம் பார்த்த விஷயங்கள், பழகின விஷயங்கள், ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, அதை பேஸ் பண்ணி எழுதுனேன். இன்னைய தேதிக்கு அப்போ அந்த படம் வந்து அவன் ஒருத்தியை பார்த்த உடனே காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அதில் சந்தேகமே இல்லை, எனக்கு இவளை மட்டும்தான் பிடிக்கும், இவ இல்லைன்னா நான் காலி அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ள உடனடியாக அவன் போயிடுறான். அது என்ன சொல்றது, ஒரு 90களில் இருந்த காதல் அப்படி அப்பேற்பட்ட ஒரு காதல் தான் இல்லையா? அது காதலான்னு எனக்கு தெரியல, பட் ஏதோ ஒரு ஃபீலிங் ஆஃப் நான் லவ் பண்ணுறேன், அவன் கன்வின்ஸ்டாக இருக்கான். இன்னைய தேதிக்கு அப்படி சொன்னால் அது ரியலிஸ்டிக்காக இருக்க போகிறது கிடையாது இல்லையா? ஒருத்தனை பார்த்த உடனே அவன் காலம்பூரா அவளுக்காகவே உருகிக்கிட்டே இருக்கான், அவளை பற்றி ஒன்றுமே தெரியாமல், ஒரு வார்த்தை பேசாமல் அவளுக்காக உருகுதல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஆனால் வாட் யுவர் ஃபிலிம் டஸ் இஸ், அவன் ஒருத்திக்காக மட்டும் உருகலை, அவன் உருகிக்கிட்டே இருக்கான். ஓகே, பர்சன் ஏக்கு உருகுறான், பர்சன் பிக்கு உருகுறான். அதை நீங்கள் இன்னிய ஜெனரேஷன் ஆஃப் மென் பற்றின ஒரு காமெண்ட்ரியாக நீங்கள் பார்த்தீங்களா? லைக் வாட் டிட் யூ திங்க் வாஸ் ஹேப்பனிங் தேர்? இல்லை, எனக்கு அதுவே உடன்பாடு இல்லை. மீன் லைக் அவன் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அது ஏதோ சில பல காரணங்களால முடிஞ்சிருச்சு. 10 years கழிச்சு, மீன் 7 years 8 years கழிச்சு இன்னொரு பொண்ணாக பார்க்குறான். நம்ம லைஃப் அப்படியே இருக்க போகிறது இல்லை. நான் இன்னைக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் அவன் சரியாக லவ் பண்ணுறேன், மேபி நடக்காமல் இருக்கலாம். அவன் அப்படியே கடைசி இருப்பேன்னு சொல்ல முடியாது இல்லை. லைக் நான் அப்படி சொல்ல வரேன்னா லைக் அவங்கவுங்க லைஃப் அப்படியே மூவ் அவரை பற்றி நான் எடுத்திருந்தேன். அப்படி தான், மற்றபடி அவன் இப்போ எல்லா பொண்ணை பார்த்து அப்படி தான் பண்ணுறான்னு நான் அப்படி யோசிக்காது. சரி, நானும் எல்லா பொண்ணுங்களும் சொல்ல, பட் இட் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, மேபி இது ஒரு இதாக இருக்கும். லைக் அவங்க லைஃப்பில் திருப்பி வராங்க, திருப்பி அவன் சந்திக்கிறான், அவ்வளோதான் யோசிச்சது. லைக் 2 பேர் லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டாங்க ஹீரோ. செகண்ட் லாஃப்ல அவங்க லைஃப்ல அவன் வரும்போது என்ன நடக்குது, அதோட கான்ஃப்ளிக்ட் என்னன்னு அப்படி யோசிச்சது தான். இப்போ ஒரு இதயம் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா அதில் அவங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை, அவனுக்கு காதல் டக்குன்னு வந்துடுது இல்லையா? இங்கே இதயம்ல ஆமாம், அவளை பேசி புரிஞ்சுக்கிட்டு நீ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒன்று பிடிக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் எசென்ஷியலி இல்லையா? இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் டிட் யூ நீட் ரீசன்ஸ் ஃபார் வை ஹி லைக்ஸ் தீஸ் விமன், or did you feel like he sees them and he is attracted to them? Did you feel like அது போதுமானதா? ஸ்கூல் படிக்கும் போது ஒரு க்ரஷ் நம்ம வரும்ல, அப்படி தான் ஆரம்பிச்சது. எடுக்கும் போதே லைக் அவங்க ரொட்டீனாக ஒரு பொண்ணை ரொம்ப லைக் பிடிச்சிருக்க அந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படி சொன்னால் இதையும் அப்படி தான் பண்ணிக்கிறாங்க. லைக் ஜென்ரலாக லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு எல்லாத்துக்கும் வராதுங்க. லைக் அது பழகி தான் வரணும்னா இவங்க பழகிறதுக்கான சான்ஸே படத்தில் வராது. கைடோ போர்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த படம் என்ன யூ பீன் டூயிங் திஸ் ஃபார் a few years இல்ல? 2 years. ஆமா, ஐ திங்க் someone mentioned that கையாடு இதுல பண்ற சீன் தான் அவங்க தமிழ்ல ஃபர்ஸ்ட் பண்ண சீன் ஆர் சம்திங் லைக் தட். ட்ரூ இல்ல? ஏன் சொல்றாருன்னா அவங்களுடைய ஒரு போர்ஷன்ஸ் வந்து நிறைய மான்டாஜஸா நீங்க கவர் பண்றீங்க, கரெக்டா? அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன்ஸ் ஒன்று நடக்குது, அது வழியாக அவனுக்கு ஒரு உணர்ச்சிகள் 2 பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் வருது அப்படின்றது நம்ம அந்த கான்வர்சேஷன்ஸை பார்க்கல, நம்ம பாட்டு வழியாக புரிஞ்சுக்கிறோம் ஏதோ அனுபவங்கள் நடக்குதுன்னு. டெல் மீ அபவுட் தட் சாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதான் அவ்வளோதாங்க தேவைப்பட்ட மாதிரி இருந்துச்சு. லைக் ஒரு 3 சீனை அப்புறம் சாங்காக கொண்டு போகலாம். லைக் அவங்களோட 2-3 years லைஃப் ஓடுது, எப்படி அவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த குரூப் அது வந்து நம்ம மேஜராக குரூப்பாக தான் காமிச்சிருப்போம். லைக் சாங்காகவே மாண்டாஜஸாகவே எல்லா ஷார்ட்லையுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒருத்தவங்க ஒரு பொண்ணை லவ் பண்ண அப்போ இருக்கும்னா ஒரு ஐடியா.
அவங்க தனியாகவே மாண்டாஜே படத்தில் இருக்காது, 2 பேருக்கு மட்டுமே ட்ரீம் சீக்வன்ஸ் மட்டும் தான் இருக்கும் யூஎஸில். மற்றொரு எல்லா ஷாட்லையுமே 5 பசங்க இருப்பாங்க, ஐ மீன் பொண்ணுங்களும் இருப்பாங்க பசங்களும் இருப்பாங்க, குரூப் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குரூப்பில் ஒருத்தவங்களுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணதா இல்லையான்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால இதில் ஃப்ரெண்ட்ஸோட பாதிப்பும் இருக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லையா? யூ ஆக்சுவலி ரீக்ரியேட் சம் மோமெண்ட்ஸ் ஃப்ரம் த சிட்காம் ஆல்சோ. மேபி இருக்கலாம். என்ன மேபின்றீங்க? இன்ஃபேக்ட் லைக் அந்த 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 கவுச்ல உட்காந்துக்கிட்டு மோடி பண்ணி அந்த அதெல்லாமே ஸ்ட்ரைட் ஃப்ரம் தேர் ஒன்லி இல்ல? Yeah, that was quite exciting for us. நாங்க அங்க நியூயார்க்ல போகும்போது there were like certain sequences where we had to connect the dots and everything. It is a better way to put things across. At least like or I don't know if the majority watches Friends, and எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்க்கறாங்க. All of us watch Friends இல்லையா? So அங்க பார்க்கும்போது that's an easier connect towards things, even though it's in a montage இல்லைங்களா. I felt it was an easier. நீங்க செப்பரேட்டா you recreated or you went to the actual space? We went to the Friends experience. Okay, how cool. ஆமா, அங்கதான் போய் ஷூட். பயங்கரமா இருக்கும்ல அதுவே, நம்ம எப்ப பாரு டிவில பார்த்து பார்த்து பழகுன ஒரு இடம் நட்சத்திரத்துல போய் பார்க்கும்போது. எங்க we forgot that we were actors and everything at one point. We started enjoying that, and ஒரு பாயிண்ட்ல வந்து they kept calling us, வாங்க வாங்க ஃப்ரேம்ல நில்லுங்க, because we were all over the place. We became like tourists there and we got too excited அந்த இடத்துல. even the idea of ஒரு 6 பேர் ஒண்ணா இருக்காங்கன்ற ஒரு ஸ்பேஸ்லயே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பத்தி யோசிக்காம இருக்கிறது கஷ்டம் இல்ல. அப்படி நம்ம எந்த படத்துல பார்த்தாலுமே, அது எந்த உலகத்துல எந்த பாஷையில வந்தாலுமே 6 நண்பர்கள் ஒன்றா இருக்காங்க, அவங்க எல்லா இடத்துலையும் கஷ்ட சந்தோஷங்களை தாண்டி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னாலே then you immediately think of this for sure. அப்படின்னு நினைக்கிறேன். What's your favorite character? And for me, Friends, if you have one. Hard to pick. I think it'll always be Joey. Why? I don't know. It's a very unusual choice. Yeah, but somewhere I feel that no filters, Ilya. Out in the open with no filters. And he's so adamant about what he wants and everything. So, I find it very funny. And of course, Chandler. Very hard to pick. Correct. But Joey is my favorite. You know, I see what you mean. I feel like a man of heart in நினைக்கிறேன். ஆமா. இல்லையா, ஒளிவு மறைவுலாம் எதுவும் இல்லை, எல்லாத்த பொறுத்துமே. அது லவ்வா இருக்கட்டும், லஸ்டா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், வெட்ட வெளியில இருக்கும் அப்படி நினைக்கிறேன். நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜெனரேஷனுக்கு அப்புறமா எப்படி? ஃப்ரெண்ட்ஸ் சீன்ஸாக தான் பார்த்துருக்கேன், ஃபுல்லாக பார்த்து நினச்சேன் நீங்க வந்து ஒரு மாதிரி பூமர்ஸ் ஏதோ பேசிட்டு இருக்காங்க நீங்க பார்க்கும்போது. பட் நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பார்த்தேன். It became like a repeat watch. இப்போல்லாம் வந்துட்டு உட்காந்து சாப்பிடும்போது அது நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும். ஜஸ்ட் voice of it, and நம்ம உட்காந்துட்டு we keep doing our own thing. அது ப்ளே ஆகிற டைம்ல நானும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். someone else introduced me to it well into my adulthood தான். அப்போதான் பார்த்தது. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இப்படின்னு பேசுறதுனால இந்த படத்தினுடைய ஆரம்ப பகுதிகளில் நிறைய நாஸ்டாலஜியா கவர் பண்ற ஒரு ஸ்பேசஸ்ல இயங்குது. What was the most fun you had doing recreating some of those things? I think every tiny thing ன்னு நினைக்கிறேன். Today see we don't have a CD culture, இன்னைக்கு mixtape அதெல்லாம் கிடையாது. Yes. At least to a certain degree இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். And all that was quite interesting, and போடுற costumes ஆகட்டும், and the way we go and interact within our friends group, அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஏதோ புதுசாக இருந்தது அது பண்ணும்போது. Not that it felt very new, it felt very familiar அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். And towards the end I think ஒரு பாயிண்ட் ஆன பிறகு first few days we were all as actors தான், எல்லாருமே ஆக்டர்ஸாக தான். each one we were trying to introduce ourselves and interact with ourselves. But அதை தாண்டி ஒரு பாயிண்ட் ஆன பிறகு I think all of us started bonding as friends. So that was really nice. See, towards the end of it, நம்ம friends பற்றி பேசும்போது there's something that we can watch on repeat. So I don't know if we've created that as yet. It's yet to be seen. But I feel that was the intention, to create a light-hearted film that you can, no matter what happens, you can just come and watch it on repeat. இப்போ for example எங்கள் அம்மா கிட்ட நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் நான் ஒரு ஸ்டோரி பண்ணிவிட்டு நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட வாங்கம்மா பாருங்க அப்படின்னா பார்ப்பாங்க, ஒரு வாட்டி பார்ப்பாங்க. அதுக்கு தாண்டி வந்துட்டு your entire crux of it is revealed இல்லையா. There's no reason for it for anyone to watch it on repeat. So the intention of the entire film, இப்போ இதே முரளி நாங்கள் எடுக்கும்போது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக போகாதது காரணமும் வந்துட்டு அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் somewhere I felt that அது கிரியேட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல். புரியுது, ஃபேர் எனஃப். இப்போ நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இந்த குரூப் ஆஃப் பீப்புள் பற்றி பேசுறதுனால 6 பேருன்றது இட்ஸ் பிக் நம்பர். மோஸ்ட் படங்கள்ல மேக்ஸிமம் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அந்த ஒரு 4-5 பேர் இருந்தாலும் அவங்க எல்லாமே கொஞ்சம் கூட அட்டென்ஷனே கொடுக்கப்படாத ஒரு நண்பர்களாக தான் இருப்பாங்க. ரைட்டிங் வைஸ் வாஸ் திஸ் a bit of a difficult thing to achieve in terms of ஓகே இப்போ நிஹாரிகா கேரக்டருக்கு இவங்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஆர்க் ஒன்று எழுத ட்ரை பண்ணணும், இவங்க எல்லாரையுமே தமனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறது. அது ஏதோ ஒரு விதத்தில் ஏன்னா ஆல்ரெடி
இவருடைய கேரக்டருக்கே ஹீ மீட்ஸ் மல்டிபிள் விமன். இப்போ அந்த ஜோன்லேயே பல படங்கள் அதுவே நிறைய இருக்கு அப்படின்னு தோணும்ல, அதனால கேட்டேன். இல்லை எழுதும் போதே லைக் சொன்னது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் படமாக தான் நான் யோசிச்சேன். லைக் அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒரு கேரக்டர் இருக்காரு, நம்ம அப்படியே கொண்டு போகலான்னு தான் யோசிச்சது. ஸோ எழுதும் போதே லைக் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் படத்தில் இருக்கும். நான் யோசிச்ச வரைக்கும் மேபி 1-2 பேர் மிஸ் ஆயிருக்கலாம். பட் எழுதும் போதே தமன் நிஹாரிகா கேரக்டரோ இவங்களுக்கும் ஒரு லவ் ஆக் படத்தில் இருக்கும். அவங்களுக்கு எப்படி எண்ட் ஆகுது எல்லாமே நம்ம யோசிச்சிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே அப்படி தான் ஆரம்பித்தோம். அவங்களுக்கு ஒரு லவ்ல நம்ம அந்த ப்ரோமோ ஞாபகம் இருக்கு. Honestly speaking, நாங்க வந்துட்டு எடுத்த ஃபுட்டேஜ் இல்லைங்களா, each one had a separate arc. I think என்ன பொறுத்த வரைக்கும் I think the whole film was made on the edit table. ஏன்னா வந்துட்டு எங்ககிட்ட அவ்வளோ கண்டென்ட் இருந்தது. வேர் இவங்களுக்கு ஒரு தனி கதை போயிட்டுருக்கோம், இங்கே ஒரு தனி கதை போயிட்டுருக்கோம், அங்கே ஒரு இந்த கேரக்டருக்கு ஒரு தனி கதை போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் எடுக்கும்போது அவ்வளோ ஃபுட்டேஜ் இருந்தது. அதான் ஆகாஷ் கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆகாஷ் இது 2 hours 45 minutes இருக்கு ஆகாஷ், இது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி we can get it to 2 hours 30 minutes. No, it'll be even greater. You weren't able to do that, la? No, because there was like too many things that we had to say. And end of the day, I would give him the choice, saying that edu best of moments adu namba vechikalam appdin solli. That's why I kept saying that this is a slice of life regardless. And நமக்கு வந்துட்டு எல்லாமே சேர்த்து ஒரு படத்துல வைக்கணும்னு நினைச்சா இட்ஸ் இம்பாசிபிள் நினைக்கிறேன். பட் த ட்ரிக்கி திங் ஹியர் ஆல்சோ இஸ் இன்வேரியபிளி ஏதோ ஒரு விதத்துல யாராவது ஒருத்தர் மேல அட்டாச் ஆகணும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஒரு கதை எழுதும்போது இல்லையா? ஏன்னா படத்தோட பேரு நண்பர்கள் இல்லை, இதே முரளி தான் இல்லையா? ஒரு விதத்துல அவனை பொறுத்த அவன் தான் ப்ரொட்டாகனிஸ்டாக பார்க்கப்படுற ஒரு ஸ்பேஸ் அப்படின்றதும் தென் ஓகே ஒரு பக்கம் இவனை நடுநிலைப்படுத்த வேண்டியிருக்கு, இன்னொரு பக்கம் இது இவனை பற்றி மட்டும் இல்லை இந்த 6 பேரை பற்றி அப்படின்ற ஆல்மோஸ்ட் இட் ஃபீல்ஸ் லைக் கான்ஃப்ளிக்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் மாதிரி தான் இருக்குல்ல ஒரு. ஐ திங்க் இதயம் பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அ ஜெனரேஷன் ஆஃப் கன்விக்ஷன் இல்லை? எது தோணினாலுமே அதில் தோன்றதை பொறுத்த வரைக்கும் டவுட் இருக்காது. எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்ன உடனே அவன் ஆணித்தனமாக உண்மையிலேயே அதை நம்புவான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு. பட் இந்த படத்தில் வாட் ஐ ஃபவுண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் வாஸ் அட் வேரியஸ் பாயிண்ட்ஸ் யூ ஆர் ஆல்மோஸ்ட் நாட் ஷுவர். Correct. இல்லையா? யூ கோ த்ரூ தீஸ் பேசேஜஸ் வேர் ஹூ டு ஐ லவ், வாட் டு ஐ வாண்ட். சாரி எப்படி சார் எப்படி இல்லை கன்ஃப்ளிக்டட் மைண்ட்ஸ் மாதிரி அதான் நான் சொல்றேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டுவர்ட்ஸ் எண்டு கூட நீங்கள் நண்பர்களில் தான் ஒரு அளவுக்கு அவங்கக்கிட்ட அவங்க மத்தியில் நின்றுக்கிட்டே கேட்குறீங்க, இப்போ நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலையே, நான் குழப்பத்தில் இருக்கேன். ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறவ அவங்ககிட்ட கேட்குறது நீ எதுக்கு வந்த, நீ வந்ததே நான் அந்த மாதிரி கல்யாணம் ஆக போகுது, நான் ஒரு காலத்தில் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு தானே நீ வந்த அப்படின்னாலே அப்போ அவனுடைய மனநிலையே தான் லவ் பண்ணுறானா இல்லையா, இது லவ்வா இல்லையான்னு தெரியாத ஒரு மனநிலை தான் அவன். இல்லை யூஎஸ்பே லவ்வை சொல்லிட்டு வரேன் தான் போகிறாரு, அங்கே லவ் ஆயிடுது, அவருக்கும் ஆயிடுது அந்த பொண்ணுக்கு. பட் அவர் சொல்ல அவருக்கு மனசு வரல, ஏன்னா ஊரில் ஒரு கல்யாணமோ வாட் எவர் இட் இஸ், அந்த பொண்ணு உண்மையும் சொல்ல டே ஒன்னே நீங்கள் உண்மையே சொல்ல எனக்கு எங்கேஜ் ஆயிடுச்சு அந்த சீன் தான் சார் சொல்கிறீங்க. சீனன்ட் இல்லை அந்த ஜோன். ஸோ அதெல்லாம் ஒரு கன்ஃபஸ் பண்ணாங்க, கன்ஃபஸ் பண்ணா காகிதம் மாதிரி கன்ஃபஸ் பண்ண நாங்கள் யூஎஸ் போகிறேன்னு சொல்லிட்டு யூஎஸ் போகிறாரு. பட் அங்கே போய் அவர் பண்ணன்னு தான் சொல்ல போகிறாரு. பட் அந்த மீன் வயல் அந்த ஒரு 1 வீக்கில் அவங்களுக்குள்ள ஒரு நான் ஹைப்போதெட்டிக்கலாக அவனுக்கு கேட்குவா, ஒருவேளை அவன் அவளை மறுபடியும் சந்திக்கலன்னா அவன் அந்த திருமணத்தில் சந்தோஷமாக இருந்திருப்பானா? No, but answering your question, I don't think he would have been happy. You don't think so? No, I don't think so. You don't think so? Okay. There is no way he would have made things work with Malavika, for example. I don't think so. இல்ல ஏன் நான் சொல்றேன்னா because there's a scene where காய்துவை வந்துட்டு போய் மீட் பண்றோம் இல்ல, அங்க வந்துட்டு there's something மனசுல ஒரு பாரத்தை வச்சுட்டு நீங்க எப்படி வந்துட்டு ஒரு நியூ லைஃப்க்கு வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணுவீங்க. பட் பண்ணலாம், பட் என்னைக்கான ஒரு பாயிண்ட் தட் வில் பிரேக் அவுட், அது வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கும். இப்போ கையடுவே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கும் அதே பிரச்சனை தான், ஆனா அது அவங்களால நடத்த முடிஞ்சதுல அவங்க வாழ்க்கையில. இப்போ அவங்களுக்குமே சொல்ல முடியாத ஒரு காதலை வச்சுக்கிட்டு தான் அவங்களுமே கஷ்டப்பட்டிருக்காங்க இவனை போலவே. பட் அவங்க அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணியிருக்காங்க, குழந்தை பெற்றிருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு க்ளோஷர் வேணுன்றதுக்காக இவங்கிட்ட இதை சொல்லிட்டு ஒரு விதத்துல எனக்கு வித்துல ஒரு ஞாபகப்படுத்துச்சு, விச் அப்ரோச் இஸ் வெரி சிமிலர் ஆங்கிள். ஐ டோன்ட் நோ நீங்க பாத்தீங்களான்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா? பாத்தீங்களா? இப்போ அதுலயுமே அந்த கோர் ஐடியாவே அதுதானே, நம்ம சொல்லாத காதல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கு, நம்ம வா நீ சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட நீ சொல்லிடு, நானும் சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்லிடுறேன்னு. So she was able to do that, right. But you don't think he will be able to do that ன்றீங்க? No, even அவங்க வந்துட்டு அந்த மாதிரி சொல்லணும்னு நினைச்சிட்டு, I mean even if she was happy இல்ல அந்த மொமெண்ட்ல ஏன் சொல்லணும் இல்ல, அந்த மால் சீக்வென்ஸ்ல she could have just said hi
ஃப்ரெண்ட்ஸாக வந்து மீட் பண்ணிட்டு கிவ் அ ஹக் அண்ட் ஃபியூச்சரில் உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் த ஃபேக்ட் தட் அந்த இடத்துல வந்துட்டு ஷி வாண்டட் டு சே இட் அவுட் லவுட் அண்ட் அது சொன்ன பிறகு மனசில் ஒரு பாரம் இறங்கின உடனே இவனுக்கு வந்துட்டு அது கான்ஃப்ளிக்ட் ஆயிடுச்சு இல்லை. ஸோ ஹீ ஸ்டார்ட்ஸ் திங்கிங் சேயிங் தட் திஸ் இஸ் ஹவ் ஐ லுக் இட். ஸோ ஹீ ஸ்டார்ட்ஸ் திங்கிங் தட் என் மனசுலையும் வந்துட்டு நான் சொல்லாதது வந்துட்டு நிறைய விஷயம் இருக்கு, மேபி ஐ ஷுட் கோ டெல் ஹர் திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். அண்ட் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆசை இருக்கு டு see whether he can make something more of it. சப்ஜெக்டிவ். ஏன்னா எனக்கு அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இப்போ கையாடு சொல்றதுனுடைய குறிக்கோள் வந்து நான் சொல்லணுமே ஒழிய ஏதோ ஒரு விதத்துல அந்த உறவுலேருந்து வெளியே வந்து உன் கூட நான் ஒன்னா இருக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அது சொல்லப்படலை. சொல்லாத ஏக்கம் உள்ளுக்குள்ள இருக்கு, அதை நான் நிவாரணம் பண்ணிக்கிறதுக்காக உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்றதுக்காக தான் சொல்றாங்க. ஆனா இவனும் ஓரளவுக்கு அப்படிதான் அப்ரோச் பண்றதா நீங்க பாக்குறீங்களா, இல்ல அவனுக்கு ஏதோ ஒரு இல்ல இது சொல்றதன் காரணமாக இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவ கூட ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பு அமைச்சுக்க முடியுமோன்ற ஒரு ஏக்கமும் இருக்கு? சில பேர் வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி, சில பேர் they are able to move on. இப்போ நம்ம இதயம் பத்தி பேசும்போது we talk about love at first sight. இன்னைக்கு வந்து கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் there's something called love at first sight, there's lust at first sight. So love at first sight is over time வந்துட்டு அது டெவலப் ஆக தான் அது லவ். அவங்க யார் என்னன்னு தெரிஞ்ச பிறகு அவங்கள பிடிக்கும்னு சொன்னாதானே, அவங்க என்னன்னே தெரியாம அவங்கள உனக்கு எப்படி பிடிக்கும்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க இன்னைக்கிட்ட யார்கிட்டனா போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒருத்தங்களை பார்த்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு டர்ன் ஆஃப் நினைக்கிறேன். அங்கேயே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அது அப்படியே ஓடி ஆமா அப்படியே முடிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு வந்து இட்ஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு. அதை தாண்டி வந்து வாட் ஹேப்பன்ஸ் அண்ட் இட் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் ஏன் அப்படின்னா டுடே வி ஆர் எக்ஸ்போஸ் டு அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் நாங்கள் எல்லாமே வாழ்றது. பேக் தென் டுடே வி லிவ் இன் மொபைல் எரா. ஸோ இட்ஸ் மச் ஈஸியர். இப்போ நம்ம ஒருத்தங்க கிட்ட லவ் சொல்லணும்னா த்ரூ அ மெசேஜ் ஆல்சோ நம்ம சொல்லி முடிச்சிடலாம். பட் அன்னைக்கு வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ கான்டாக்ட் இருக்கணும், போய் சொல்லணும்னா நிறைய தயக்கம் இருக்கும், நிறைய பேரியர்ஸ் இருக்கும் அண்ட் எவ்ரி திங். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ see it. இப்போ வந்துட்டு we talk here about a guy who's living in this generation who's an old soul. அவன் வந்து நினைச்சிருந்தா see the simplest way we could have ended this entire thing is ஒரு ஃபோன் எடுத்துட்டு this is what I feel அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தா there's no aspect. ஒரு 3 ஹவருக்கு படமே கிடையாது. பட் திஸ் இஸ் சம்ஒன் ஹூ ரியலி திங்ஸ் தட் அந்த டைம்ல வந்து திஸ் இஸ் வாட் ஐ ஃபெல்ட் இந்த பொண்ணுக்கு, பட் அப்போ நான் சொல்ல முடியல. ஸோ ஒரு டவுட்லேயே வாழ்ந்துட்டு இருக்கான். அட்லீஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்கும் there's always a doubt in his heart. So that's how I see the end. அடிக்கடி பேசும்போதுல இந்த தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாத மனிதர்கள் பேசும்போது சம்டைம்ஸ் ஐ திங்க் பீப்புள் மேக் த மிஸ்டேக் ஆஃப் திங்கிங் இது 90களில் இருந்த ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு தான் சோஷியல் மீடியா இருக்கு, இன்னைக்கு தான் எல்லாருமே தன்னை பற்றி வெளிப்படுத்திக்கிறாங்களேன்னு. ஆனா அவங்க நிஜமாவே அவங்களுடைய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறாங்களான்ற ஒரு கேள்விதான் இன்னுமே இருக்குல்ல. கண்டிப்பா. இல்ல இப்போ நீ என்ன சாப்பிடுற நீ உலகத்துக்கிட்ட சொல்ற, என்ன பாட்டு கேட்கற நீ உலகத்துக்கு சொல்ற, பட் உன்னுடைய சஃபரிங்கும் உன்னுடைய லோன்லினஸும் உன்னுடைய ஹாப்பினஸும் உண்மையிலேயே are you experiencing it, are you sharing, are you able to express it அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. No, but today we don't live for ourselves, at least to a certain degree. I feel that we live for இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமோ சம்திங் சம்மன் புட்ஸ் அ ஹாப்பி வீடியோ இல்லை எதானா வந்துட்டு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் போட்டாங்கன்னா that doesn't mean that's how they are living their life. அந்த வீடியோக்கு லைக் போடலனா அந்த ஹாப்பினஸ் கட் ஆயிடும் இல்லையா. that's how. பட் எல்லாருக்குமே அந்த இமோஷன் வந்துட்டு அன்டாப்டா தான் இருக்கும் அண்ட் அது எப்பவுமே எக்ஸிஸ்டண்டா இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு அது வந்து பேச முடியுது பிகாஸ் யூ ஹாவ் அ குட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர்னால அது லோன்லினஸ் ஒரு செக்டர்ல போயிடுது வேர் தே சிட் அண்ட் crib on that same emotion or they don't even talk about it. பட் நீங்கள் வந்துட்டு இந்த ஒன் சைட் லவ் அப்படின்னு இமோஷன் கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் டு மீ ஆர் பீப்புள் ஐ நோ எல்லாருக்குமே அது இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் ரொம்ப ஹார்டாக நம்புறேன். See, times would have changed, but I don't think the emotion has changed. என்னைக்குமே இது ஒன்று சொல்லுவாங்கல்ல, two people never love each other equally அப்படின்னு சொல்றது உண்டு இல்லை, நோ மேட்டர் ஹூ. திருமணத்திலேயே கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, எப்பேற்பட்ட லாங் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே I feel like at every phase one person loves the other a bit more than the other person and maybe it keeps changing. அது ஒரு மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி தானே இருக்கு. ஸோ அப்போ ஏதோ ஒரு விதத்தில் தட்ஸ் அ குட்டி ஃபார்ம் ஆஃப் ஒன் சைட் லவ் தானே, ஒரு சின்ன டைல்யூட்டட் ஃபார்மாக சொல்கிறேன் நான். இருக்கும். ஆமாம், 100. நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். என் வீட்டில் நடந்தது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு லவ் மேரேஜ். அவங்க 2 பேரும் வந்து they've been in love since I think 14 years old or something. What you say? அவங்க வந்து எங்கள் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணதுன்னா எங்கள் அம்மாவை தான். எங்க அம்மா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பையனை லவ் பண்ணது எங்க அப்பா. இதயம்க்கு பெர்ஃபெக்ட்டா காஸ்ட் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டா இருக்கும். அண்ட் அவங்க எப்படி மீட் பண்ணாங்கன்றது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான திங். அவங்க எப்படி மீட் பண்ணாங்கன்னா இட்ஸ் நாட் லைக் அவங்க 2 பேரும் வந்து நான் அந்த பொண்ணை பிடிக்கும் நான் அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்றேன் அந்த மாதிரிலாம் மீட் பண்ணல.
அவங்க ஃப்ரெண்டு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டும் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு தேர்ட் பர்சனாக போவாங்க இல்லை, அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா அப்பா போனாங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா அப்பா போனாங்க. சாரி, தமிழ் படத்தில் நான் ரொம்ப கெட்டு போயிட்டேன், அதனால எது எங்கே சொன்னாலும். பட் இன் ஜென்ரல் அந்த மாதிரி தான் மீட் பண்ணாங்க. பட் பியாண்ட் எவ்ரி திங் நான் வந்துட்டு பார்த்தேன்ல தேர்ட் பர்சனாக லைஃப்பில் there'll be a lot of ups and downs and everything. பட் அதை தாண்டி வந்து they always stuck together through thick and thin. ரைட். இன்னைக்கு வந்துட்டு when you see someone happy, you want that side of life in your relationship இல்லைங்களா? So that becomes a little tricky அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். That's why we feel that maybe லவ்வோட இமோஷன் மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கான்ஃப்ளிக்டட் ஒரு மைண்டோட நம்ம யோசிப்போம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் this is my perspective towards things, that I feel that love and the emotion வந்து it's always the same, and one side love still exists in a lot of hearts அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். I'm sure. I am absolutely sure. I think அதுவும் ரெண்டு பேருக்கு ஒருத்தர் தெரிஞ்ச பிறகு one may end up desiring the other, one may end up wanting the other, but it is possible for the other person not to want the same. இல்லையா? உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதுனால எனக்கு ஒன்று பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. சேம் லைக் காய்துஸ் இது கேரக்டர் ஆல்சோ நோ. Yeah. ஒன் சைட் லவ் இருக்கலாம், லவ் என்னைக்கோ ஒரு வாட்டி பண்ணிக்கலாம், பட் that doesn't mean you stop life and you just sit in the For me, a more beautiful example is Malavika's. I do think she ended up falling in love with you in some way. Yeah. In some brief way. Correct. இல்லையா? ஆமா. அது ஒன் சைட் லவ் தானே அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆமா. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஒன் சைட் லவ் இருக்கும். ஐ திங்க் த ஒன்லி கேரக்டர் வந்து சேர்ந்தது வந்து ரக்ஷனும் ஆஞ்சலினோட கேரக்டர் மட்டும் தான் சேர்ந்துட்டாங்க. பட் அதை தாண்டி எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஒன் சைட் லவ் இருக்கும், ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கும், ஒரு பிரேக்கப் இருக்கும். தட் வாஸ் த ஹோல் ஐடியா, and I hope we've achieved it to a certain degree. ஃபஹத் ஃபாசில் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். Because I thought he was so important to this film. Correct. எனக்கு எந்தெந்த இடங்கள்லாம் ஏதோ ஒரு பார்வையாளராக என்னுடைய உணர்ச்சிகள்லாம் அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு இல்லையா? டே என்னடா இன்னும் இந்த கதையில இன்னும் இழுக்க போறியா, வேற ஒன்று சொல்ல போறியா நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ அவர் அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு. இல்லை அது எப்பயுமே நம்ம அந்தந்த டைமில் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க தெரிஞ்ச மாதிரி டைலாக் அப்படி யோசிச்சு தான் நாங்கள் ஃபுல் படம் எடுத்து முடிச்சிட்டோம். ஓகே. எடிட்டும் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் எடுத்தோம். ஸோ எடுக்கும் போதே எங்கெங்கே கரெக்டாக பஞ்ச் பண்ணணும்னு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஒரு இதாக அவங்க சும்மா டே நிப்பாட்டுறா அப்படி தான் எடுத்தது. அப்புறம் இன்டர்வல் பிளாக்ல என்ன சொல்ல வரான்னு அவரே சொல்லுவார். அப்புறம் ஏன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லவ் சொல்லியிருக்கலாமே. அது அவருடைய மொத்த ஆங்கிளுமே நீங்க இந்த படம் ஓரளவுக்கு எடுத்த பிறகு செப்பரேட்டா ஷூட் பண்ணி ஐடியேட் பண்ணது தான். ஆமாம். ஓகே. ஏன் அது அவசியம் நினைச்சீங்க படத்தை தாண்டி? இல்லை அவரும் படத்தை ஒரு கேரக்டர் நான் சொல்றது அவரும் இந்த கேங்ல ஒரு கனெக்ட் இருக்க மாதிரி தான் கதை வச்சிருந்தோம். ஆமாம். அவர் பண்ணாலும் இன்னும் பெருசாயிருச்சு அவ்வளோதான். மற்றபடி பெரிய கதை நிறைய பேர் ஆரம்பத்துல இருந்தே he was a part of இவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்படின்றது நீங்க அந்த ஆரம்ப போர்ஷன் டீச்சர் போர்ஷன்ஸ் எழுதும்போதே முடிவு 7-8 இயர்ஸ் முன்னாடி அப்படியே தான் இருந்துச்சு. ஓகே. அது இனிஷியலாவே அந்த மாதிரி தான் இருந்தது கதை. யூ நரேட்டட் டு சம்வன் அண்ட் இப்போ வந்து நரேட் பண்ணும்போது அதே தான் இருக்கும். ஃப்ளைட்ல கதை சொல்றாரு, கடைசியில ஒரு லேண்ட் ஆகும்போது அவங்களுக்கு கனெக்ஷன் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அது ஒரு வால் பிரேக் பண்ற மாதிரி தானே. ஸோ இப்போ ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்களோ த்ரூ ஃபஹத் சார் we were able to deliver it. Yeah, and he's so good at that, right? He's amazing at it. ஆமா. எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒண்ணுமே தெரியாது நம்மளுக்கு அவரை பொறுத்து. அவர் ஒரு கதை கேட்குறாரு ஒரு ஃப்ளைட்ல அப்படின்ற ஒரு ஜோன்ல இருந்தா, அப்படி இருந்தும் கூட அவரால் ரொம்ப குவிக்காவே இவன் ஒரு நிஜமான மனுஷன் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது. ஈவன் வித்தவுட் எனி அதர் டீடைல் தட் கோஸ் இன்டு மேக்கிங் ஹிம் ரியல். கரெக்ட். ஆமா. அப்படி இல்லாம கூட ஐம் பையிங் ஆமா இவர் நிஜமாவே இப்போ ஃப்ளைட்ல இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு. ஆஸ் அன் ஆக்டர் வாட் ஸ்ட்ரக் யூ as being very inspirational about how he was doing things? What did you enjoy about it? What do you think makes him special? See, with certain moments இல்லைங்களா, இப்போ வந்துட்டு கதை என்னன்னு அவங்க கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம். And whatever we've shot also, the majority of footage நாங்கள் காமிச்சிருந்தோம் ஃபாதர் சார் கிட்ட. What he was able to bring in was the deep emotions within those single lines. Right. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இன்டர்வல் பிளாக்ல வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, வேர் ஹில் பி லைக் அது ஏன்டா உன்னால வந்துட்டு அந்த 3 வார்த்தை போய் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி கேட்கறது. தட் பியாண்ட் எவ்ரி திங் அது வந்துட்டு இவங்களோட ஃபீலிங் தானே, ஆடியன்ஸோட ஃபீலிங் தானே, என்ன அந்த 3 வார்த்தை போய் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. பட் அந்த ஒரு லைன்ல வந்துட்டு ஐ திங்க் we were able to break that, and with an actor like Fahad sir he was able to convince the audience. புரியுது.
saying that ஏன் உன்னால் வந்துட்டு அது போய் சொல்ல முடியலன்னா மை கேரக்டர் இதயா வில் சே தட் இல்லை மனசுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது தென் வி ரிவீல் தட் 3 stages of life he was not able to say it out loud. So we required இப்போ நாங்கள் வந்துட்டு 1 hour x amount of minutes நாங்கள் அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமிச்சது அந்த ஒரு சீக்வன்ஸில் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபஹத் சார் we were able to deliver to the audience that this is what this guy's character is. அவனால் போய் சொல்ல முடியல and that was very important for Fahad sir to have played that role. எனக்கு see today I'm not able to think of any other actor in that particular role. Although he comes for a very brief period of time, I think he elevated the film to a certain degree where he started speaking the audience mind out. அந்த மாதிரி தான் நான் பார்க்கிறேன். இது ஒரு ஒரு நிஜமா ஒன்று நடக்குது அப்படின்ற ஒரு உணர்வை அவரால் ஏற்படுத்த முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். He makes those moments real. ஆமா. And he kept it light-hearted. எனக்கு அந்த end portion with Malavika is one of my most favorite scenes in the film. Easily. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஐடியாவே. ஏன்னா இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்வென்ஷனல் ட்ரோப்ஸ் இல்லையா? இந்த படத்தில் வர்ற pretty much every idea is a trope from a love film. I agree. கரெக்டா? அது நம்ம ஒரு ட்ரெயின் செப்பரேஷன் சொல்லலாம், ஒரு ஃப்ளைட்டில் ஒரு வெளிநாட்டுக்கு போகிற ஒரு ஐடியா சொல்லலாம், வெட்டிங் ஹாலில் நடக்கிற ஒரு கிளைமேக்ஸ் சொல்லலாம், இல்லை இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலான்னு நினைக்கிறேன். pretty much every idea is a trope தான். பட் அப்படி இருந்தாலும் கூட எனக்கு அந்த எனக்கு அந்த எண்ட் போர்ஷன் பர்டிகுலர்லி எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சதுக்கான ஒரு காரணம் அந்த ட்ரோப்புக்குள்ள இட் ஸ்டார்ட்ஸ் டு டூ சம் ரியல் நியூ திங்ஸ் இன் இட். வாட் இஸ் நாட் அ ட்ரோப் இஸ் மணப்பெண் அப்படி வெளில வந்து நின்றுட்டு இருக்க மாட்டா இல்லையா? அவ அந்த புடவெல்லாம் கட்டிக்கிட்டு ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிட்டு அவள் வெளியில் அப்படியே தனியாக நின்றுட்டு இருக்க மாட்டா, கண்டிப்பாக தம் அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டா. அது எனக்கு ரொம்ப ஒரிஜினல் விஷுவலாகவே பட்டுச்சு. இவர் அந்த இடத்துல ஹி டெல்ஸ் ஹர் ஒன் திங், ஹி சேஸ் நீ அவனுக்காக பண்ணேன்னு நினைக்கிறேன், நான் அவனுக்காக பண்ணல உனக்காக பண்ணேன் அப்படின்னு. இது வந்து ஒரு விதத்தில் நீங்கள் இதயா மேலே வைக்கப்படுற ஒரு விமர்சனமாக நீங்கள் பார்த்தீங்களா? ஹவு டிட் யூ சீ திஸ்? இல்லை, அந்த பொண்ணுக்கு ஒரு க்ளோஷர் கொடுக்கணும். அந்த பொண்ணு என்ன ரொம்ப ரொம்ப இப்படி அப்டப்டாக கல்யாணம் நிப்பாட்டுறோம், அந்த பொண்ணுக்கும் ஒரு க்ளோஷர் கொடுத்து முடிக்கணும்னு எழுதும் போதே ஃபர்ஸ்ட்லேருந்தே வச்சு. பட் யூ டோன்ட் திங்க் ஷீ இஸ் பெட்டர் ஆஃப் வித்வுட் ஹிம்? இல்லை, லைக் உங்களுக்கு ஒரு க்ளோஷர் கொடுக்கணும். I asked him pretty much the same doubt. Yeah, I had this thing where I was like, when towards the end, if he's not able to say it out loud or something, will he become the bad person? அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன question mark. Because it did seem like, at least to me, வெளிலேருந்து பார்க்கும்போது, and this is what films do, you write it for certain reasons, but people process it for other reasons. It felt like Fahad and the film is ஒரு குட்டியாக இவனை விமர்சனம் பண்ணுது ஏதோ ஒரு விதத்தில். நீ இவன்கிட்ட மாட்டு முழிக்காத, இவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாவடிப்பான், பேசவே மாட்டான் ரொம்ப வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன டக்குன்னு எனக்கு ஒரு ஓரத்தில் என் மனசு இவங்களுக்காக கொஞ்சம் உருக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சமந்தாவும் பாவம் தானே. கரெக்ட் தான். See, this is the question that I had in my mind. நான் ஆகாஷ் கிட்ட கேட்டேன் இது வந்துட்டு அந்த டைம்ல அந்த பொண்ணை ஒரு இது பண்ணணும்னா ஒரு கன்சால்வ் பண்ணணும். புரியுது, எனக்கு இங்க ஒரு வேலை முடியணும், நீங்க முடிச்சிட்டீங்க அந்த வேலையை. But one thing that he said struck me. So he says that I'm not talking about a person who's perfect in every aspect. ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு பர்சன் பற்றி தான் நான் ஒரு கதையை சொல்கிறேன். அண்ட் அந்த இடத்துல at that given point maybe he was imperfect அப்படின்னு சொல்லி சொன்னார், which I was like okay fine, because we're not making a film saying that this is like the perfect guy, perfect character அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த படத்தை வந்துட்டு அந்த மாதிரி அப்ரோச்லேயே நாங்கள் போகல. So it's okay for people to be imperfect. I still respect the intention to give her closure அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா எத்தனையோ படங்கள்ல அந்த ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்றது தான் முக்கியம். சரி, இந்த புது பொண்ணு அழுதா என்ன அழலன்னா என்ன, அவளை ஏதோ ஒரு விதத்தில் சரி ஃப்ரீயாக விடுங்க, லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஹீரோ அண்ட் ஹீரோயின் போயிடுவாங்க. பட் இது ஏதோ ஒரு விதத்தில் அது பண்ணாமல் இல்லை இப்போ அவ என்ன தப்பு பண்ணா, அவள் பாவமாக இருக்காளே அப்படின்ட்டு வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது வந்து க்ளோஷர் கொடுக்குறது அப்படின்னு. இதே படம் யோசிச்சாலே பொட்டு வைத்த வாட்டனில் பாட்டு மைண்டில் ஓட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரமாக அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு மைண்டில். நானே அந்த பிட் எல்லாமே நீங்கள் அது ஒரு சீக்வன்ஸில் யூஸ் பண்ணுறீங்க அந்த பாட்டு. நான் யூஸ்வலாக அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு யாரையுமே எதுக்கு பொறுத்தும் கேட்கறது கிடையாது, ரொம்ப ஜெனரிக்காக இருக்கும்னு. பட் உங்களுக்கு இப்போ தான் கேட்க போகிறேன், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த பாட்டு ப்ளே ஆகும்போது, knowing that your dad was part of the film, he was performing to such a song and now the same Raja song is used here, and ஒரு விதத்தில் நீங்கள் இப்போ ஏக்கத்தோட ஏங்கிக்கிட்டு சோகத்தோடு அப்படி நடந்துட்டுருக்கீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அப்படின்னு. ஸோ டாக் டு மீ அபவுட் யுவர் ஃபீலிங்ஸ் அபவுட் இட். ஐ மீன் இனிஷியல் ஐடியா வந்துட்டு அஃப்கோர்ஸ் அங்கே வந்து வேற ஒரு ஆர்ஆர் இருந்தது. நான் ஃபைனல் எடிட்டில் தான் அது வந்து லாக் ஆச்சு. ஆமாம். அண்ட் ஃபைனலாக நான் உட்காந்து பார்க்கும்போது ஐ திங்க் இட் ஃபெல்ட் அமேசிங் அப்படின்னு நினைக்கிறேன்.
இட் வாஸ் மோர் அபவுட் மிக்ஸ்ட் இமோஷன்ஸ் அந்த டைமில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அஃப்கோர்ஸ் அந்த பாட்டு வந்துட்டு ஆல்தோ இட் வாஸ் ஒரு மைக்கை வச்சே பாடுவாங்க, பட் தென் அவ்வளோ இமோஷன்ஸ் அங்கே கன்வே ஆகிருக்கும். இங்கே வந்து நம்ம அந்த ரேடியோ ஸ்டேஷனில் அந்த சீக்வன்ஸ் வேறு ஸ்மால் பிட் வச்சுருப்போம். இட் ஃபெல்ட் ரியல் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பாயிண்ட்டில் வந்துட்டு அந்த சாங் வைக்கும்போது a lot of people got reminded of that, whoever has watched Idhayam இல்லைங்களா, அவங்களுக்கு வந்துட்டு they would have connected saying that on the one side love and everything. And beyond everything, I feel it elevated the scene to a certain degree. And what changed everything for me was அந்த சினிஜெயன் சார் வந்து சொல்வாரு, அதான் சொல்ல வந்தேன், ஆமா பழைய ஃப்ரெண்டை பார்த்த ஞாபகம் வந்து அப்படின்னு. ஸோ அது வந்துட்டு ஐ திங்க் இட் எலிவேட்டட் ஃபார் மீ. அண்ட் பியாண்ட் எவ்ரி திங் ஐ திங்க் I was more than happy to have that song, that particular song, and it was emotional to us. உங்களுக்கு மிஸ்டர் சின்ன ஜெயந்த் இதில் யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் இட் வாஸ் a part of the original idea itself. ஒரு இன்டர்வல் பிளாக்ல வந்து அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பண்ணுறாங்க, லவ் கன்ஃபெஸ் பண்ணுறானா இல்லையா, அந்த ஒரு ஜோனில் அவர் பாயிண்டில் பார்த்தா இருக்கும். அப்புறம் முடிக்கும் போது ஒரு க்ளோஷருக்கு அவரும் சொல்லிட்டு போகிற மாதிரி யோசிச்சது தான் சார். சாங் மட்டும் நாங்கள் கடைசியில் யோசிச்சது தான் சாங். இந்த சாங் வேறு இடத்துல வரும் ஆக்சுவலாக, பொட்டு வச்ச இடத்துல வந்து டெரஸில் வரும், டெரஸில் தான் வரும். அங்கே எங்களால் வைக்க முடியல, எடிட்டில் கட் பண்ணிட்டோம், அதனால இங்கே போட்டு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியாச்சு. நீங்கள் ஐசியூவில் வேறு ஏதாவது படம் பண்ணலான்னு இருக்கீங்களா இதயம் சினிமேட்டிக் யூனிவர்ஸில்? இப்போதைக்கு ஐ திங்க் இந்த யூனிவர்ஸில் வந்து we are just striving upon it. உங்களுக்கு இந்த டெஸ்டினிலலாம் இது இருக்கா நம்பிக்கை? ஒரு எஸ் ஏன் கேட்குறேன்னா, இந்த படத்தில் 2-3 இடங்கள்ல அது ஒரு அது கேரக்டர்ஸ் நம்புறாங்க இல்லையா, அதை நீ ஏன் இப்போ இவ கூட இருக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் நான் அவளை சந்திக்க நேரிட்டது இல்லை, நான் இப்போ அவளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்துட்டேன். அப்போ திஸ் மஸ்ட் மீன் சம்திங் மோர் அப்படின்றத இவன் மட்டும் சொல்ல, ஐ திங்க் பிரீத்தியும் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய சிஸ்டர் கிட்ட பேசும்போதும். என்னடி திடீர்னு அப்படின்னா தெரில, மீட் பண்ணேன், அப்போது ஏதோ ஒன்று இருக்கும்ல, அந்த பையனை நம்ம ஏன் மறுபடியும் சந்திக்கணும் அப்படின்னு, அதனால தான் கேட்டேன். ஆமாம், செகண்ட் ஹாஃபில் டெஸ்டினியாக தான் வச்சுருப்போம். எல்லா கேரக்டர்ஸும் திருப்பி அவன் லைஃப்பில் வராங்க, அவன் ஹீரோ லைஃப்பில் வராங்க, அதோட இது நான் தான் வச்சுருப்போம். ஐ பிலீவ் இன் டெஸ்டினி. அது வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். பட் சம்வேர் எனக்கு இப்போ என்ன தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, லைஃப் இஸ் அ லூப் மாதிரி தோணும். லைஃப் இஸ் அ வாட்? லூப். ஆமாம், சம்வேர் இப்போ என்னோட பிலீஃப் அதுதான். வேர் இப்போ வந்துட்டு வாழ்க்கையில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், till you make the till அந்த மிஸ்டேக்கை வந்துட்டு வேற மாதிரி கரெக்ட் பண்ணாமல் இருந்தால் the same mistake வேற ஃபார்மில் வந்து வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும், till you make the right move upon it அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். And somewhere இந்த படத்துலையும் it's pretty much the same இல்லைங்களா. This character also keeps going on a loop. அதே மிஸ்டேக் வந்துட்டு அவன் திருப்பி பண்ணுறான், அதே லூப் அவனுக்கு ரிப்பீட் ஆகுது, he is not able to say it, and till the very end that loop keeps continuing until and unless he breaks it. அழகாக இருக்கு நீங்கள் சொல்கிறது. ஆமாம், வெரி ட்ரூ. அண்ட் நிறைய பேரோட வாழ்க்கையிலுமே இது ஒரு இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிற பேட்டர்ன்ஸ் இல்லையா. ஏன்னா இன்னைக்கு நிறைய சைக்காலஜிலாம் நிறைய புரிஞ்சதுனால அதனுடைய காரணங்கள் என்னன்று கூட இப்போ பீப்புள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இப்படி வளர்க்கப்பட்டிருந்தேன்னா உனக்கு இந்த மாதிரி மனிதர்களோட தான் பழக தெரியும், அவங்கள அந்த மாதிரி பொண்ணுங்களை தான் உனக்கு பிடிக்க ஆரம்பிக்கும், அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி பசங்களை தான் பிடிக்க ஆரம்பிக்கும், உனக்கே தெரியாமல் இட் வில் கீப் ஹேப்பனிங் அண்ட் யூ வில் கீப் திங்கிங் இது உன்னுடைய சாய்ஸ், உன்னோட ஃப்ரீ வில்னு நினச்சிட்டு இருக்க. ஆனால் இட்ஸ் நாட் ரியலி ஃப்ரீ வில். நீ ஏதோ ஒரு விதத்தில் யூர் ஸ்டில் அ பிரிசனர் ஆஃப் வாட் யூ கான் த்ரூ. அதுலேருந்து நீ எமர்ஜ் ஆனால் தான் ஃப்ரீ வில்ன்ற ஒரு கான்செப்ட். கரெக்ட். இல்லைன்னா அது வந்து போயிட்டே இருக்கும். ஐ மீன் அட்லீஸ்ட் தட்ஸ் ஹவ் ஐ சி லைஃப். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃப்ளோ வித் தி யூனிவர்ஸ், லெட் தி யூனிவர்ஸ் டேக் யூ அப்படின்னு சொல்லி. யூனிவர்ஸ் ஒரே இடத்துக்கு தான் கூட்டிட்டு போகுது, அதே இடத்துக்கு தான் கூட்டிட்டு போகுது, புதுசா எங்கேயுமே கூட்டிட்டு போகாது யூனிவர்ஸ். Do you maybe I can ask you this, do you sometimes feel like you've been doing films for a long time now இல்லையா, and invariably do you notice that ஏதோ இதில் ஒரு சைக்கிள் மாதிரி உங்களுக்கு தோணுதா? Because I am sure for every actor many times you are thinking about இந்த ஃபேஸ்லேருந்து நான் அடுத்த கட்டத்துக்கு எமர்ஜ் ஆகுது எப்படி, அது அந்த ஜோனுக்குள்ளே போய் உட்காருவது எப்படி அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு what have those cycles been like? No, I think early on in my career, I've been lucky enough to do various kind of roles. Yeah. So somewhere I feel my basement has become so strong that today I'm able to pull off anything that I want to. Yeah. See, that comes with, if I was confident earlier on, நான் வந்து initially வந்து I wasn't a confident actor at all. Right. என்னோட theory towards films was, என் comfort zone தாண்டி out of the box நான் யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணா it will benefits are a lot more அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். That was the artist in me. அது வந்து ஒரு art form. You're talking about films like Paradesi and all that. Could be Paradesi ஆகட்டும், இல்லை ஈட்டி ஆகட்டும், whatever. என்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் வெளில போய் ஒரு படம் பண்ணேன். Today I understand that because I did all that, I'm able to do anything I want. இன்னைக்கு வந்துட்டு I have that leverage, I have the space to do anything I want.
And end of the day, I think I'm very, very happy and content with what I'm doing. And even in future, with the kind of films that I have in hand, I'm very, very content. ஐ திங்க் இது என்ன ஃபார் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும்ல ஏதோ ஒரு விதத்தில் இவன் நல்லவன்றதுல யாருக்கும் சந்தேகம் வரல இல்லையா? ஐ திங்க் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மேக்கிங் கம்யூனிகேட்டிங் தட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் சுலபமாக அவனை ஏதோ ஒரு விதத்தில் ஜட்ஜ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு ஒரு பொண்ணை பார்த்தா பிடிக்குது, அந்த பொண்ணு மாதிரியே அவளோட தங்கச்சி இருக்கா, இப்போ எனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னே எனக்கு தெரியலையே அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து அது ஒரு என்ன சொல்ல ஒரு ரொம்ப ஒரிஜினலான ஒரு குழப்பம். பட் இட்ஸ் நாட் அ கிரேட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் ஹூ ஹி இஸ். கரெக்டா? இப்போ புரியுதா உன்னுடைய அட்ராக்ஷன் எவ்வளோ சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது? ஏன்னா அந்த உருவத்தில் இன்னொருத்தி வந்தால் உனக்கு யாரை லவ் பண்ணுறேன்னே தெரியாத அளவுக்கு தாண்டா உன் லவ்வே அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குல்ல. பட் எட் ஐ திங்க் நீங்கள் அது ஒரு there's a silence to the character, there's a quietness to the performance. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் சரி விடு, அவன் நல்லவன், அவன் கொஞ்சம் குழம்பிருக்கான், அவனை விட்டுருங்க, அவனை தொந்தரவு பண்ணாதீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு வழிய. What did you enjoy about what he did in this film? சார் பற்றி சொல்லுங்க. சார் ஃபைட் சூப்பராக பண்ணுவார். எல்லா ஃபைட்டுமே பயங்கர லைக் எல்லாமே அவர் இவ்வளோ எல்லாருமே டூ போடுவாங்க, மேஜர் ஸ்டண்ட் எல்லாம். பட் அவரே பண்ணுவார். அவரால் ஒரு பெருசாக அடிவாரப்பட்டுருச்சு கண்ணுக்கிட்ட ஒரு 2-3 மாதம் இருக்குது. அந்த பஸ் ஃபைட்டுக்காக. பஸ் ஃபைட் ஐரனி இஸ், நான் வந்து இதயம் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்தேன். லைக் ஆன் இன்ஸ்டாகிராம் தேல் கட் தீஸ் குட்டி குட்டி ரீல்ஸ். ஆமாம், குட்டி குட்டி ரீல்ஸ். பிகாஸ் இட்ஸ் இதயம் முரளி அண்ட் இதயம் இல்லைங்களா? ஸோ தே ஹேவ் திஸ் திங் வேர் தே கட் எங்கள் அப்போட ஒரு போர்ஷன், அந்த இதயம் போர்ஷன். எனக்கு என்னென்னா, இந்த படம் பண்ணும்போது அந்த பஸ் ஃபைட்டில் வந்து ஒரு அடிப்பட்டது, இந்த இடத்துல வந்து ரோப் வந்து அடிச்சிச்சு. ஸோ ஃபார் த லாங்கெஸ்ட் ஆஃப் டைம் நம்ம ஷூட் பண்ணும்போதும் பிகாஸ் வி குடன்ட் பிரேக் அண்ட் நிறைய ஆர்டிஸ்டோட இது இருந்ததால் அது வந்து இதோடய நம்ம பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ பட் நிறைய இடத்துல வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. சில இடத்துல வந்து தெரியும் எவிடென்ட்டாக இங்கே அடிபட்டு. புரியுது. ஓவர் டைம் இட் பிகேம் அ ஸ்கார். நானும் அதை பற்றி மறந்துட்டேன். அண்ட் ஐ ஹவ் மூவ்ட் ஆன் இன் லைஃப் அண்ட் எவ்ரிதிங். பட் இன்னைக்கு வந்து அது இது பார்க்கும்போது somewhere my dad has the same scar அப்படின்னு சொல்லி தோணுது. Really? Yeah, and it was very fascinating to me that அவருக்கும் இதே இடத்துல அந்த ஸ்கார் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம லூப் ஐடியா எங்கெங்கெல்லாம் லூப் எங்க வந்து அப்ளை ஆகுது பாருங்க. So that's how I came up with this theory that loop exists. ஸோ உங்களுடைய ஆல்மோஸ்ட் கான்வர்சேஷன் எண்டுக்கு வரதுனால வாட் ஆர் யுவர் ப்ராட் ஃபீலிங்ஸ் அபவுட் ஆகாஷ்? ஐம் கோனா மேக் யூ டாக் மோர் தென் 3 lines now. அதான் ப்ரெஷரே. இப்போ ப்ராட் ஃபீலிங்ஸ் அபவுட் த ரெஸ்பான்ஸ் டு திஸ் ஃபில்ம் என்னவா இருந்திருக்கு? சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் படம் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில். அவங்கவுங்க ஸ்கூல் டேஸோ காலேஜ் டேஸோ அவங்க லவ்ட் ஒன்ஸோ மிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் திருப்பி படம் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ப்ரௌடாக இருக்குது. எனக்கு இதுதான் ஆசைப்பட்டேன் இத்தனை வருஷம். அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். படத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க இல்லை? வெரி ப்ரௌட். பட் யூனோ இஃப் ஐ கேன் ஆஸ்க் யூ ஒன் திங் பேஸ்ட் ஆன் திஸ். இப்போ நிறைய முறை வந்து நீங்கள் யூஆர் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் இன் இன்டர்வியூஸாக ஆர் ஜென்ரலி இப்படி தானே? லைக் தட் ஒன்லி. சரி, அப்போ ஒரு ஆக்டராக சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு புரிதல் தேவை, ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் தேவை அப்படின்னும் போது நிறைய பேசக்கூடிய இயக்குனர்கள் அதை வார்த்தை வழியாக உங்களுக்கு விவரித்து they'll set the space, mental space for you இல்லையா? அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி வார்த்தையை வச்சுட்டு. How would filmmakers who don't like to talk too much, ஒரு கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டடான filmmakers approach it? How do you அந்த ரிலேஷன்ஷிப் how is that like? பேசுவாங்க சார். ஆமா, என்கிட்ட பேசுவாரு. அவர் வந்து சார் மாட்டி விட உங்ககிட்ட பேசுவார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? இல்ல பேசுவாரு. ஐ மீன் இஸ் ஏபிள் டு டெலிவர் பிகாஸ் ஐவ் நோன் ஹிம் கொஞ்சம் வருஷமா தெரிஞ்சதால அவர் என்ன சொல்றாரு நான் புரிஞ்சுப்பேன். பட் நான் ஆகாஷ் பத்தி இதுதான் சொல்லுவேன். அவரு ஒரு ஃபிலிம் மேக்கரா நான் ஹவ் ஐ சி ஆகாஷ், நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் ஆகாஷ் வந்து அஃப்கோர்ஸ் என் வீட்டில் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒரு நாள் நான் வந்து ஆகாஷோட ஆஃபீஸ்க்கு போனேன். அன்னைக்கு லுக் டெஸ்ட் ஏதோ இருந்தது, அன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போனேன். So what I saw in Akash's office is what I feel is as a director. அப்படியா? என்னன்னா இதே முரளியோட அந்த லோகோ வந்துட்டு வால்ல வச்சுட்டு அழகழகான ஒரு சின்ன கலெக்டபிள்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கியூரேட் பண்ணி எல்லா இடத்துலையும் வச்சிருந்தாரு. He's got that aesthetic sense. அது வந்து 100% இருக்கு. And as a director also, see for an actor அவர் வந்து சொல்லும் போது if you have certain doubts, ஒரு ஆக்டரா நம்ம வந்து ஒரு சீன் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா 1000 கேள்வி வரும். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. சில டைம் வந்து ஆகாஷ் இஸ் ஏபிள் டு டெல் அஸ் சேயிங் தட் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். சில டைம் ஆகாஷ் வில் பி லைக் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார், உங்களுக்கு தோன்றதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி.
பட் அகேன் ஐ கம் பேக் டு மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நாங்கள் வந்துட்டு நிறைய வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து we've gone out of the meter also. ஆனஸ்டாக நான் சொல்கிறேன், நிறைய வாட்டி வந்து நான் மட்டும் இல்லை, நிறைய ஆக்டர்ஸ் வந்து we've gone out of the meter. பட் அதெல்லாம் தாண்டி எடிட் டேபிளில் இந்த படத்தை வந்து அந்தந்த இமோஷனை வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி the film was made on the edit table. So that's why I see him as a director who's been able to make a very slice of life மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி டேரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க, and he's been able to pull it off. And அதுதான் அவரோட ஸ்ட்ராங் சூட். I think ஒரு விதத்தில் if you're saying that a lot of people are messaging you இந்த படம் பொறுத்து, I think that also comes from a similar space இல்லை. இந்த I saw a few comments from people as well saying இப்படி லைட்டான ஒரு ஃபிலிம் வரமாட்டேங்குது, பார்க்க முடியறது இல்லை, ஓரளவுக்கு எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க, அதில் ஒரு சோகம் இருக்குது, பட் அந்த சோகமே ஐயோ க்ரஷிங் சேட்னஸ் கிடையாது, தே எமர்ஜ் அவுட் ஆஃப் இட் இன் சம் லெவல் அப்படின்ட்டு. ஐ திங்க் அதையும் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில். See, end of the day we wanted to make a theatrical film. So of course வந்து இது வந்து talks about one side love and everything, but அதை தாண்டி வந்து theatrical moments இருக்கணும் where you see visually nice visuals, வந்துட்டு good music, இதெல்லாம் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் தான். இன்னைய தேதிக்கு இப்போ when you're writing scenes இல்லை, ஒரு 2 கேரக்டர்ஸ் பேசுகிறாங்க அப்படின்றத தாண்டி do you need more to attract somebody, அந்த மாதிரி தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோன்னா, ஒரு பஸ்ஸில் சண்டை போடுறாங்கன்னா அது ஒரு சிஎஸ்கே பஸ்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா, அந்த மாதிரி கேட்குறேன் நான். ஏதோ ஒரு விதத்தில் கல்ச்சுரலி இவனுக்கு அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த சீனுக்குள்ளே எழுத வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஒரு ஆர்கானிக்காக இருக்கும்னுங்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சிஎஸ்கே பஸ் ஃபைட்டே ஒரு பஸ்ஸில் ஃபைட் பண்ணுறாங்கன்னு ஐடியா வந்துச்சு, பட் அது எனக்கு ஒரு ஓப்பன் பஸ்ஸாக வேணும், லைக் ஒரு மேலே ஓப்பன் பண்ணுற பஸ்ஸாக, சரி ஒரு சிஎஸ்கே பஸ்ஸாக வைக்கலாம் அப்படி வச்சு யோசிச்சா தான் அந்த பஸ் எங்கே போகுது, ஏர்போர்ட்டுக்கு பிளேஸை பிக்கப் பண்ண போகுது, இவரோட என்னது ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகணும், ஸோ இப்படி போகணும்னு யோசிச்சா தான் அந்த பஸ் அப்பையிலேருந்து லைக் இதான் ரூட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இல்லாட்டி ரொம்ப சினிமேட்டிக்காக ஒரு சேஸ் மாதிரி பண்ணோம், கார் சேஸு வேன் சேஸ் அது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு சிஎஸ்கே பஸ்ஸில் ஏறி போகிறாரு, அந்த பஸ்ஸு பிளேஸை பிக்கப் பண்ண போகுது, ஸோ அந்த அதுக்குள்ளே என்ன ட்ராமா நம்ம பண்ணலாம்னு யோசிச்சது தான் சார். ஓகே. இப்போ டெரஸ் எடுத்தாலுமே டெரஸ்லுமே நம்ம ஒரு கிரிக்கெட் வேர்ல்ட் கப் அந்த 2011 அது இன்னொரு எக்ஸாம்பிள் இல்லையா? இப்போ மொட்டை மாடியில் அவங்க ஒரு படம் பார்த்துருக்கலாம், என்ன வேணா பார்த்துக்கலாம், ஆனால் அது ஒரு ஃபீலிங் கொண்டு போகிறது தான். 2011 நம்ம கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஞாபகத்துக்கு வரணும் அப்படி யோசிச்சது தான் சார். அந்த இடத்துல அந்த சண்டை எதுக்காக கூட வந்திருக்கலாம். இப்போ ஒரு சராசரி படத்துல என்ன வரும், அங்க இருக்கிற பொண்ணை இந்த ரவுடி பசங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாங்க, அவன் அடிக்க போவான். 2011 ஞாபகம் வருது வேர்ல்ட் கப் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இல்ல வேர்ல்ட் கப் தான் பாக்குறாங்க, பட் இருந்தாலும் அவன் கோவப்பட்டு அடிக்கிறதுக்கான காரணமே நீ தோனி ஏதோ சொல்லிட்டு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வருது இல்ல. இப்போ அது வந்து பாப் கல்ச்சர்ல ஒரு அட்ராக்டிவான எலிமெண்டாகத்தான் இருக்கு இல்லையா? ஆமா கண்டிப்பா வைக்கணும்னு வைக்கல, பட் எழுதும் போதே பண்ணேன், எனக்கு இயல்பாவே வருது அப்படின்றீங்க. கிளாக்காண்டி பண்ணல, ஸ்கிரிப்ட் எழுதும் போதே இந்த வேர்ல்ட் கப்ல ஒரு சண்டை வருது கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுனால. அப்புறம் இந்த ஃபைட் வந்து ஏர்போர்ட் போகணும், ஆனால் ஒரு பஸ்ஸில் போகணும், அந்த பஸ் என்ன இருக்கலாம் சிஎஸ்கே பஸ்ஸாக இருக்கலாம் அப்படி யோசிச்சுதான். புரியுது. பட் ஹாப்பி ஃபார் யூ போத். Thank you so much. And I wish you both the very best with this film and anything else you want to make. Thank you. Thank you for the conversation. Thank you.